ஏய் சாரா, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இங்கே வெயிட் பண்ணுறாங்க, போய் விளையாடு. அதுவும் உனக்கு சர்ப்ரைஸாக gift கிடச்சிச்சுல, அது கேக் காம்படிஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போய் அன்பாக்ஸ் பண்ணு. ஓகே ஆண்டி. ஏய், எனக்கு கேக் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சுப்பா. வாங்க எல்லாருமே அன்பாக்ஸ் பண்ணலாம். செம செம சூப்பர் டி. பார்க்கவே அழகா இருக்கு. ஐயோ, எவ்வளோ பெரிய கிச்சன் செட்ரி உனக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அது எனக்கு பிடிச்ச கலர் பிங்க் கலர். செம சூப்பர்ல. வாங்கப்பா, சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்குப்பா. வாங்க, எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தாதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது வேற எல்லாமே இந்த கிஃப்ட்டை உங்ககிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும்னு எங்க ஆன்டி கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். வாங்க சீக்கிரம் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகேப்பா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கிச்சன் செட்டை அன்பாக்ஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாம் கேர்ள்ஸ், நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க பைக் ஓட்ட போறோம். ஆமாடா, சைக்கிள் ஓட்டலாம் பார்க்ல போய். ஓகேயா? ஓகே, பாய்ப்பா. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா அன்பாக்ஸ் பண்ணுங்க. எனிவே கங்க்ராட்ஸ்பா. சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. அழகா இருக்குடி பிங்க் கலர் செட்டு. எல்லாத்தையும் ஒண்ணா அடுக்கி வச்சு பார்க்கணும்ப்பா. பாத்தியா எவ்வளோ பெரிய கிச்சன் செட்டு பாத்தியா? இது அலைபாருடி. அதுக்கு பக்கத்துல வாஷ் பேஷன் செட்டு. பாருவே, அதுல மைக்ரோவேவ்னா இருக்கு. அதுக்கு கீழே பெரிய ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. வெயிட் பண்ண, இன்னும் நிறைய இருக்கு. ஃப்ரிட்ஜ்ப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு. கிச்சன், ஸ்டவ் அடியாது. அதை பிரஸ் பண்ணி பாரு. பாத்தியா, அடுப்புல வர ஃபயர் மாதிரியாவே சவுண்ட் கேக்குது. ரொம்ப அழகா இருக்குடி. ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா இது கீழே ஏதோ டிராயர் கொடுத்துருக்காங்கடி. க்ளோஸ் பண்ணு. இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்ல. மைக்ரோவேவ் ஓபன் பண்ணு. செம்மையா இருக்குடி. இந்த gift எனக்கு தந்துருடி ப்ளீஸ் டி. போடி. இதுக்கு கீழே என்ன இருக்கு? நம்ம வாஷ் பேஷன் மாதிரியாப்பா. எல்லா ஐட்டம்ஸையும் அதுக்குள்ள போட்டு டிஷ் வாஷிங். வாங்க ஒவ்வொரு திங்ஸா ஓபன் பண்ணலாம். இதுக்குள்ள மில்க் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டீ கப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாம் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தியா பிரெட் டோஸ்ட் நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இதுல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மில்க் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாட்டில்ஸ். இந்த பாட்டில்ஸ் நம்ம அது ஆக்சுவலி கிரேப்ஸ் ஜாமு. அதுக்கப்புறம் டீ கப்பு, இந்த பிரெட் டோஸ்டரை வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஜாம் பாட்டில். ஓகே, ஜாம் பாட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுல ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. செமல்ல. நெக்ஸ்ட் பாத்தியா குட்டி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குக்கரு, அப்புறம் ஒரு பேனு. இது எல்லாத்தையும் நான் தான் ஸ்டவ்ல வைக்க போறேன். ப்ளீஸ் டி. வைடி. செமையா இருக்குல்ல. இந்த பேனை வச்சுட்டேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ண போறேன். ஐயா, ஜாலியா இருக்குல்ல. இப்ப நான் கிண்ட போறேன். கலக் கலக் கலக். ரொம்ப அழகா இருக்குடி இந்த செட்டு. நானும் ப்ரெஸ் பண்ணி பார்க்க போறேன். நல்லா இருக்கு. போகடி, நான் மைக்ரோவேவ்ல போய் சமைக்க போறேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி பார்க்க போறேன். நல்லா இருக்குல்ல. ஓகே, நான் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன்ப்பா. இந்த கபோர்ட்ல உள்ளது எல்லாத்தையுமே. ஓகே, வாங்க இது எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கபோர்ட்ல எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலாம். பாத்தியா, ஜக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னது? சுகர் டி. அப்புறம் ஐஸ்கிரீமு, அப்புறம் 2 கப்பு கொடுத்துருக்காங்க. பாத்தியா, மில்க் பாட்டில்ப்பா. அப்புறம் லெமன் சோடாப்பா. அழகா இருக்குடி. அப்புறம் இன்னொரு சோடா பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மில்க் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன்டி. ஆமாடி. இது ஏதோ பீர் பாட்டில் போட்டிருக்குடி. அது கிட்ஸுக்கு இல்லை. ஓகே, நம்ம சும்மா அரேஞ்ச் பண்ணி வைப்போம். ஓகேயா? இதுல எனது கிளாஸ் வைக்கணும். இதுல 2 கியூப்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தியா. இப்ப எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில்.
எல்லாத்தையும் அடுக்கி வைப்போம். மில்க்கு, அப்புறம் சோடா பாட்டில் எல்லாத்தையும். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஹே, இதை நான் தானே அன்பாக்ஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் நீ தானே பண்ற, நான் பண்றேனே. ஓகே ஓகே பண்ணு, ஏன் கோவப்படுற? இதில் என்னடி இருக்கு? ஏய், குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கடி. ஏய், இதில் நல்லா இருக்குல்ல, எல்லாமே பிங்க் கலர் பிளேட்ஸு. ஹே, இங்கே பாருவேன் எவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹே, இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேயா? ஏய், இதுலேயே எதோ கொடுத்துருக்காங்கடி, குட்டி குட்டி ஐட்டம்ஸாக இருக்குது. ஏய், இது எல்லாமே சால்ட்டு, பெப்பரு, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஏய், எல்லாமே நல்லா இருக்குடி. ஓகே, கபோர்டில் எல்லாத்தையும் செட் பண்ணலாம். ஓகேயா? ஏய், ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் 2 கப்பை வைப்போம், அப்போ தான் நல்லா இருக்கும். அப்புறம் இது சால்ட்டு. ஏய், சால்ட் இல்லடி, சுகர்டி, சுகரு. அதுக்கப்புறம் வந்து தேயிலைன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து இந்த கபோர்டில் எல்லா பிளேட்ஸையும் அரேஞ்ச் பண்ணலாம். இதுக்கப்புறம் 2 இது குக்கர் வச்சாச்சா. இப்போ இந்த கபோர்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். ஹே, இந்த கபோர்டில் எதுவுமே வைக்கிறதுக்கு கொடுக்கலடி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இதில் உள்ள மில்க். ஹே, எனக்கு ஜூஸ் வேணும்டி, ரொம்ப தாகமாக இருக்கு. ஓகே, ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ ஐஸ் க்யூப் எடுப்போம். ஓகே, இந்த கிளாஸில் ஐஸ் க்யூப் போடுவோம். இப்போ பால் ஊற்றுவோம், இந்த சுண்டக்காவுக்கு கொடுப்போம். ஓகேயா? இப்போ என்ன செய்யலாம்? ஏய், யாருக்குப்பா பிரெட் டோஸ்ட் வேணும்? நான் பிரெட் டோஸ்ட் பண்ணி தரேன். ஓகேயா? இப்போ 2 பிரெட் டோஸ்ட்டு. இப்போ இதில் ஜாம் அப்ளை பண்ணி தரேன். ஓகேயா? இப்போ 2 பேருக்கும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை எடுத்து நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. ஹே, ரொம்ப டேஸ்டாக இருக்குடி. அக்கா, எனக்கு ஜூஸு. வெயிட் பண்ணு, இப்போ பிளேட்டை நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு உனக்கு தர்றேன். ஓகே. ஹே, போடி, நீ வாஷ் பண்ண, நான் டிஷ் வாஷர் யூஸ் பண்ண போகிறேன். பாருவேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குண்டு. பார்த்தியா? இதை ஓப்பன் பண்ணிட்டு எல்லா ட்ரேஸையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். அப்புறம் ஜெக்கு, அப்புறம் எல்லா ஐட்டம்ஸு ட்ரே எல்லாத்தையும் இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டனை ஆன் பண்ணணும். சிம்பிள். பார்த்தியா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு? ஏய், ரொம்ப அழகா இருக்குடி பார்க்கவே. If you like the video, please do support and subscribe to our channel.